முருகாச்சரணம். நம்ம கந்த புராணத்தில் சிவபெருமானே மாப்பிள்ளையாக அமைஞ்ச மேனதேவியை பற்றி பார்த்தோம். அப்போ மேனதேவி இவர் தான் மாப்பிள்ளையான்னு ஒருத்தரை கேட்கும்பொழுது அது ஸ்ரீகண்ட ருத்ரரை பார்த்து பலவித கோலங்களுடைய சிவபெருமானுடைய கூட்டத்தை பார்த்துண்டு அவங்களுக்கு புரியாமல் திகைக்கிறாங்க மேனை. அப்போது அப்படி தவிக்கும் பொழுது கடைசியில் சிவபெருமானே மாப்பிள்ளை கோலத்தில் வரார். அவரை பார்த்த மேனை இவர் தான் மாப்பிள்ளைன்னு கேட்கலையாம், தானாகவே புரிஞ்சுட்டாங்களாம். அந்தளவு அது காந்த சக்தியோட சுவாமியோட ஈர்ப்புத்தன்மை அவங்களுக்கு மனசில் பட்டுதான். அப்போது திருமண சாலை வந்தோடனே சிவபெருமான் இடபம் விட்டு, அதாவது தன்னுடைய ரிஷப வாகனத்தை விட்டு இறங்கினார். மேனை அரம்பையர்களோடு வந்து எம்பெருமானுடைய இணை அடிகளை காமதேனுவின் பாலினால் அபிஷேகம் செஞ்சு வணங்கி நின்னாங்க. சிவபெருமான் நந்தி தேவர் கொண்டு வந்து வச்ச பாதுகையின் மேலே தன்னுடைய தங்க திருவடிகளை வைக்கிறார். ரெண்டு புறத்துலேயும் திருமாலும் பிரம்மாவும் மாப்பிள்ளை தோழர்களாக கை கொடுக்குறாங்க. அரணார்த்தம் திருக்கரங்களால் அவற்றை பற்றிக்கிறாங்க. அப்போ சிவபெருமான் அந்த ரெண்டு கரங்களையும் பற்றிண்டு மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க, கணங்கள் ஆர்ப்பரிக்க எம்பெருமான் திருமண கோயிலுக்குள்ளே போகிறார். அங்குள்ள அழகுகள் எல்லாத்தையும் திருநந்தி தேவர் விளக்கி காட்ட சிவபெருமான் பார்த்து மகிழர். பின்னர் எம்பெருமான் திருமண மண்டபத்துக்குள்ளே போனோன்னே தமக்கென அமைக்கப்பட்டிருந்த அந்த இந்திர நீலமணி தவிஷின் மேலே வீற்றருளறார். எல்லாரும் நன்காக பார்க்கறதுக்காக பொது இடத்துல பெருமான் பொருந்தி அருளை பார்த்த கச்சியப்பர் மறைகளுக்கு மறைஞ்சு நிற்கிறவர் எல்லாருக்கும் பொதுவில் எழுந்தருளினார் அப்படின்னு மட்டும் சொல்கிறார். அப்போ அவரோட ஹரி, அயன், ஆகண்டலநாதி அமரர்களும் முனிவர்களும் தத்தம் ஆசனத்தில் சூழ அமர்ந்துக்கிறாங்க சுவாமியை சுற்றி. பார்வதி பரமேஸ்வரன் திருமண வைபவம் பார்க்கறதுக்காக எல்லா புவனங்களில் உள்ளவாளும் எல்லா லோகங்களில் உள்ளவாளும் வந்து கூடினதுனால இமய மேலே வருந்தி நடுங்கித்து. அதால் பாரம் தாங்க முடியல. பூமியின் வடக்கோடு தாழ்ந்து தென்கோடு ஒசந்தது. அப்போ தேவர் முனிவர் எல்லாரும் அதை பார்த்து அஞ்சி சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க. எம்பெருமான் புன்னகை புரிஞ்சார். அகத்திய முனிவரை அழிச்சுட்டு வருமாறு நந்தி தேவருக்கு கட்டளை இடுறார். அகத்தியர் உடனே வந்து வணங்கி நிற்கிறார். அகத்தியனே, எல்லாரும் இங்கே வந்து கூடினதுனால வடக்கோடு தாழ்ந்து தென்கோடு வசந்துட்டது. இதனால் சொர்க்கம் ரொம்ப தாழும், மேருமலையின் நிலை தவறும். இதை சமணம் பண்ண நீ உடனே தென்னாட்டில் உள்ள பொதிகை மலைக்கு போன்னுட்டு சிவபெருமான் பணிக்கிறார். அப்போ அகத்தியர் உருவில் சிறியவர், ஆனால் உள்ளூர அவர் பலம் பொருந்தியவர்ன்றது சுவாமிக்கு தெரியும். 1000 பொதி பஞ்சின் நிறைய ஒரு சிறு தங்கக்கட்டி ஈடு செய்கிறது போல ஆன்மாக்கள் அடங்களாக பிரபஞ்சம் முழுசுக்கும் உள்ள நிறைய அகத்திய முனிவரே பெற்றிருக்கார் அப்படின்றது சுவாமிக்கு தெரியாததா என்ன? உலகமெங்கும் நிறைஞ்சிருந்த உருப்பொருளை உள்ளத்தில் வச்சுருந்ததுனால இவ்வளவு நிறை பெற்றிருந்தாரோ அவருடைய தவத்தின் நிறை. ஏன்னா சுவாமியை அவரை தேர்ந்தெடுத்தார் இல்லையா? அப்போ அது அவருடைய தவத்தின் நிறையா தமிழன் நிறையான்னு சொல்ல தெரியல. பெருமானின் ஆணையை கேட்டுண்டு அகஸ்தியர் பெருமை கண்டுக்கலை, மனசு வருந்தினார். அதாவது தான் பெரியவன் அப்போ நினச்சிக்கல. அவர் ரொம்ப சந்தோஷப்படலை, மனசு வருந்தினார். ஏன் பரம கருணாமூர்த்தியே, அடியே நீ என்ன குற்றம் பண்ணினேன்? தங்களுடைய திருமண காட்சியை நான் பார்க்க வேண்டாமா அப்படின்னுட்டு கேட்குறார். அப்போ நீ சித்த கூட தயங்காத பொதிய மலைக்கு போ, நான் அங்கே வந்து நம்முடைய திருமலை கோணத்தை அங்கே காட்டுவோம், நீ மகிழ்ந்து தரிசிக்கலாம்னு சிவபெருமான் சொல்கிறார். ஆத்தியர் இறைவன் திருவடிகளை வணங்கி துதித்து தென்திசையை நோக்கி போய் பொதிய மலையை அடையிறார். பூமியும் சமணமாறுது, ஆன்மாக்களினுடைய அல்லல் நீங்கிறது. இமவான் உமையை அழிச்சுண்டு வருமாறு ஏவரார். தேவமாதர் பணி செய்ய பார்வதி தேவியார் மணமண்டபத்தை அடைகிறாங்க. அதுக்கான பாடல் அங்கது பொழுது தண்ணில் அரசன திசைவாளெங்கள் சங்கரி ஜெயை கர்ப்ப சசியன்ப அடைப்பை ஏந்த கங்கைகள் கவரி வீச காளிகள் கவிகை பற்ற பங்கையமான் கைப்பற்றி பாரதி பரவ வந்தாள்னு வருது. அதாவது ஜெயையான துர்கை காவல் புரிய, சசியான இந்திராணி தாம்பூலம் தாங்கிண்டுக்க, வானுலகத்திலும் மண்ணுலகத்திலையும் பாதாளத்திலையும் பாய 3 கங்கைகள் சாமரம் வீச, காளிகள் கொடை பிடிக்க, லக்ஷ்மி கை கொடுக்க, சரஸ்வதி துதிக்க பார்வதி எழுந்தருளினாங்க. சிவபெருமானுடைய திருவடிகளை வணங்கி நின்னாங்க. தொடர்ச்சியாக அடுத்த பொழுதுல பார்க்கலாம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர்.